வணங்கான் 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 யாருக்கும் எதுக்கும் எவனுக்கும் தலை வணங்கான். பலாவோட டைரக்ஷன் பயங்கரம். அருண் விஜய் ஆக்டிங்கு அசத்தலு அசத்தலு அசத்தலு. அவ்வளோதான். தேங்க்யூ. அதான்டா வணங்கான்னு பார்த்தேன், என்னால வணங்காம இருக்க முடியல. அப்படி ஒரு வணக்கத்தோட பாலா அண்ணன் பெண்களுக்கான ஒரு சிறந்த படமா எடுத்து ஒரு பொறுப்பான படமா கொடுத்திருக்காரு. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும், அதாவது பெண்களை பெற்ற, அதை ஊனமுற்ற பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் உங்க குழந்தைய நீங்க வச்சு உங்க கூட வச்சு பாருங்க. ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டீங்கன்னா என்னென்ன நடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அனாதையான பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கடவுள் இருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி ஆளுங்கள் இருக்கிற இடத்துலயும் சில கொடுமைகளா நடக்குதுன்றத அதை எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கேமரா வச்சு பார்க்க முடியாத ஒரு இடம் பெண்களோட குளியல் அறை, அந்த இடத்துலயே ஒருத்தன் போறானா அவனையெல்லாம் தூக்கி சொருவி வச்சிட வேணா, தூக்கி சொருவி வச்சுட்டாரு, கட்டிங் பண்ணி தொங்க விட்டுட்டாரு. அவ்வளவுதான். நானும் அதேதான். பாலா அண்ணன் தீர்ப்புக்கு சுகந்தி ஆகிய என்னோட தீர்ப்பும் அதுதான். எனக்கு ஒரு பையன் மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு 12 வருஷமா குழந்தை இல்ல, என் பிள்ளைய ஏன் பெத்தன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நானும் ஒரு ராபின் விட்டா மாறி கண்டிப்பா போட்டிருப்பேன். எனக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் பல டெக்னிக்கல் தெரியும். ஓகேவா? நாங்கெல்லாம் வேற மாதிரி பரம்பரை. ஓகே, வேற நல்ல கேள்வி கேட்ட மாட்டி விட்டேன். என் நெகட்டிவே இல்லடா. இப்ப நீ கேக்குறது தான் நெகட்டிவா இருக்கு. இப்படியே ஓங்கி உன் மண்டையிலே அடிச்சுக்கலாமான்னு இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி, அதாவது கேப்டன் சொல்லுவார்ல, இப்படியே பிடிக்க அடிச்சு விடுவோம் பாத்துக்கா, நீ பேசுறது பேசுறீங்க. சரி. மறுபடியும் வந்துட்டான் இந்த பிடிங்க. அதுதான் அவங்களே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவர் தங்க செயின் போட்டாரு. இப்ப நீ மறுபடியும் முதல்ல அவர் நடிச்சா நல்லா இருந்திருக்குமா? அருண் விஜய் நடிப்பு நல்லா, யாரு நடிச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். அருண் விஜய் எப்படி நடிச்சிருக்காரு? அருண் விஜய் இதுவரைக்கும் எந்த படமும் நடிக்கவில்லை. இந்த படத்துல துடிச்சு எடுத்திருக்கிறாரு. ஓகேவா? பெண்களுக்காக ஒரு விஷயத்துல எண்ணெய் எறிந்தால அவர் பேரை டேமேஜ் பண்ணிட்டாரு இல்லையா, அந்த பேரை இதுல ஹிட் கொடுத்துட்டாரு. ஓகே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேக்கா, நன்றிக்கா. படம் நைஸா இருக்கு, ரொம்ப நைஸா இருக்கு. நீங்க பாருங்க, சல்யூட் வைக்கலாம் மூவிக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. பட் சென்டிமெண்ட் தான் வேற மாதிரி இருக்கு. அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், அவரு பேசாமலே எல்லாத்தையும் நல்லா புரிய வச்சிட்டாரு. ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு மூவி. அந்த சிஸ்டரோட சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு. நல்லா இருக்கு மூவி, நீங்க பாருங்க. யாரு? சூப்பரா பண்ணிருங்க. புரியல அப்படின்னா எப்படி சொல்றது? திடீர்னு நான் பொதுவா சொல்றேன், என்ன சொல்றேன்னா, இந்த மூவியை பாருங்க. அதாவது இந்த ஆன்டி கேப்டுக்கு நான் சல்யூட் வைக்கலாம். அந்த இது எவ்வளவு பேர் எவ்வளவு படம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அந்த சென்டிமெண்ட் அந்த சென்டிமெண்ட் அந்த ஆன்டி கேப்ட்ஸுக்கு அவங்களுக்கு வச்சதுக்கு இந்த மூவி மாதிரி எதுலயுமே வரல. இது வேற மாதிரி. இந்த மூவி தான் சல்யூட் வைப்பேன் நான். இந்த மூவிக்கு மட்டும் சல்யூட். படம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாருங்க, மக்கள் எல்லாம் பார்க்கணும். படம் வேற லெவலு. அருண் விஜய் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. மாற்றுத்திறனாளியா பண்ணியிருந்தாலும் செம்மையா பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே அவர் படம் பாலா சார் படம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். படம் வேற லெவலா இருக்குது. கண்டிப்பா மக்கள் எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க, படம் வேற லெவலா இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை அழகா சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஏற்ற தண்டனையும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபாரின்ல நடக்கிற மாதிரி, ஃபாரின்ல எப்படி நடக்கிறதோ அதை அப்படியே இந்தியாவில் நடக்கணும். இப்போ அந்த கதையை அழகா சொல்லியிருக்கிறாரு. படம் லாஸ்ட்ல கண் கலங்குற மாதிரி உள்ள சீனு, அண்ணன் தங்கச்சி பாசம் என்னங்கிறத அழகா சொல்லிக்கிறாரு. சமுத்திரக்கனி அண்ணா, மிஸ்கின் சாரு, ஹீரோயினா பண்ணியிருக்க அந்த மேடம், எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. உண்மையில படத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். படம் வேற லெவலா இருக்குது. கண்டிப்பா மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம், நல்ல ஸ்கிரிப்ட். ஆனா உண்மையில படத்தை சொல்றேன், ரொம்ப 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 நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கணும். நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். ஆனா சொல்ற மாதிரி இல்ல. நாங்க என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த அளவுக்கு இல்ல. என்ன சொல்ல வராங்கன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணோம். பட் ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிச்சு இதுதான் சொல்ல போறாங்க. வேற என்னமோ இருக்கும் ட்ரை பண்ணோம். ஆனா அதுவும் இல்லை. கஷ்டப்பட்டு அழுவ வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி இல்லை. என்னதுன்னா ஆக்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கொடுத்த கேஸ்ட் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கொடுத்த ரோல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி மூவி கொஞ்சம் லேக் தான்.
ரொம்ப சொல்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. உங்களுக்கு நீங்களா பெண்ணா பார்க்கும்போது இந்த படம் எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கே தெரியும், டெய்லி ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. கேர்ள்ஸ் நிறைய அபியூஸ் நடக்குது. வெளியே சில விஷயம் தெரியுது, சில விஷயம் தெரியாம இருக்கு. கேர்ள்ஸ் தாண்டி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் நிறைய நடக்குது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃப்ல கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ எனக்குமே பர்சனல் நடந்திருக்கு, யாராலும் வெளியே சொல்ல முடியாது. அது ஃபியரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் எடுத்து வந்து அருண் விஜய் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து சல்யூட் நான் கொடுத்துருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டா வந்து அவர் கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணி அதில் வந்து ஆக்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு பர்சன் மர்டர் பண்ணியிருப்பாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக ஒருத்தர் இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த சட்டம் நம்மளோட இந்தியாவில் தமிழ்நாடு இன்னும் கொண்டு வரல. அது வந்துச்சுன்னா அந்த தப்புகள் இனி குறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சட்டங்கள் வந்தா கண்டிப்பா குற்றங்கள் குறையும் ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா குறையும். இதே தான் வெளிநாட்டில் பண்றாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மி தான். ஏன்னா சட்டங்கள் அங்கே கடுமையா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நீங்களே யோசிப்போம், 3 நாள் ஜஸ்டிக் சொல்லுவாங்க, 4வது நாள் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அகைன் வேற வரும், அதே பேசுவாங்க, போயிடும். ஸோ சட்டம் கடுமையா இருந்துச்சுன்னா அந்த தவறுகள் நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குற்றங்கள் குறையும்னா ஒரு பெண்ணா நீங்க என்ன சொல்லுவாங்க? எப்படி குறைக்கலாம், எந்த மாதிரி இருந்தா குறையும் அப்படின்னு என்ன மாதிரி இப்படி சென்சார் பண்ணிடுவீங்க? தப்பு பண்ற பையன் நிக்க வச்சு அவங்களோட ஆண் உறுப்பை வெட்டி எடுத்தாதான் அவங்கெல்லாம் அந்த ஒரு பயம் இருக்கணும். இந்த படம் அதுக்கான ஜஸ்டிஸ் மாதிரி இருக்கா? ஸோ அந்த விஷயம் அதுல இருக்கு. ஸோ அது ரியலா கொண்டு வந்தாங்கன்னா பாலா சார் படம் மாதிரி இருக்கா? அது கொஞ்சம் டிஃபரெண்டா? பாலா சார் படம் தான். ஏன்னா அழ வச்சு படம் நல்லா இருக்கு. அருண் விஜய் ஆக்டிங் எப்படி இருக்கு? அருண் விஜய் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. இது பாலா பாடினாலே ஒரு ராவா இருக்கும். அது நல்லா பண்ணியிருக்காரு. பாலாவோட ஆனா எல்லாத்துலயும் சொன்னதுதான், நீங்க ஆல்ரெடி எடுத்ததுதான் தெரியல. பாலாவோட வயலன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி வந்து பாலாவோட வயலன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு நான் சொல்றது வந்து ஒரு 2015 வரைக்கும், ஒரு கல்யாணம் ஆற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எல்லா படமும் வயலன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து பாலாவோட வயலன்ஸ் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் கமர்ஷியலா டிப்ளமேட்டிக்கா எடுக்க ட்ரை பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஸோ பாலாவோட வயலன்ஸ் கம்மியானதுனால அது அவரோட ஹிட்டும் கம்மியாகும் எனக்கு தோணுது. ஒவ்வொரு சீன்லையும் இப்போ நீங்கள் பிகாமன்ல எதில் பார்த்தாலும் சேது பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் நல்லா வயலண்டாக இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ்லாம் எனக்கு சூட் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு படம். கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அருண் விஜயோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற யார் பண்ணியிருந்தாலும் எந்த ஹீரோ பண்ணியிருந்தாலும் இவ்வளவுதான் நடிக்கும். இப்போ வந்து அந்த ரோல் அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா பேச முடியாது, வாய் பேச முடியாது, அது மாதிரி ஒரு கேரக்டர். அதனால அவ்வளவுதான். பாலாவோட ரெகுலரான படமா இருக்கா இல்ல கமர்ஷியலா? அதை தான் நான் அவ்வளவு நேரம் சொன்னேன். பாலாவோட படம் ரெகுலர் படம் மாதிரி